நாகராஜ், ஆளுநர் என்ன தரவுகள் அடிப்படையில் மாநில கல்வி, மத்திய அரசு கல்வி அந்த பாடத்திட்டத்தில் இருக்கிற கல்வியை விட மாநில கல்வி சற்று தரம் குறைந்ததா இருக்கு அப்படின்னு எதன் அடிப்படையில் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிற கேள்விதான் இங்க தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் கல்வித்துறையில் மட்டுமல்ல, டெக்னாலஜி வைஸ் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் நம்ம அருகில் உள்ள மாநிலங்களை விட நம்ம கம்பேர் பண்றப்ப அந்த கல்வித்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், அதற்கான போதிய கட்டமைப்பு வசதி இருக்கிறதா முதல்ல தமிழ்நாட்டுல? இன்றைக்கு எத்தனை பள்ளிகள் மரத்தினடியில் நடந்துட்டு இருக்கு? எத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு தனியார் உடைய நீங்க சொல்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு என்றால் இருக்கு. இன்னும் மரத்தடியில நடக்கிறது ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளியை கட்டமைப்பை விட ஓராசிரியர் பள்ளி இல்லைங்க, கோயம்புத்தூர் இல்ல, நான் முடிச்சிடுறேன். கோயம்புத்தூர் நகரத்துக்குள்ள அந்த பள்ளியை மேம்படுத்த நிதி இல்லாமல் அந்த பள்ளியை சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து ரோட்டரி போன்ற நிறுவனங்களை அணுகி நீங்க கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க மேம்படி தரக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அப்படித்தான் தமிழ் நீங்க நிதி மத்திய அரசு நிதி கொடுக்கலங்கிறதான் அவங்க குற்றச்சாட்டா வைக்கிறாங்களே. நீங்க நிதி கொடுத்தா அவங்க ஏன் ரோட்டரி கிட்ட எல்லாம் போய் கேக்குறாங்க? அந்த நிதியிலே பண்ணிருவாங்கல்ல. இல்லைங்க, இவங்க தொடர்ந்து தங்களுடைய இயலாமையை வெளிக்காட்டாமல் இருப்பதற்காக தொடர்ந்து சொல்லுகின்ற குற்றச்சாட்டு நிதி நிதி நிதி. நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், நீங்க பேப்பர் ஒர்க்க ப்ராப்பரா பண்றது இல்ல. ரயில்வேல இருந்து இப்ப கூட சொன்னார், ஒரு நண்பர் சொன்னார், நீ தரல. நீங்க உங்களுடைய இயலாமை அது, உங்களால சரியா செய்ய முடியலங்கிற காரணத்தை நீங்க வெறுப்பு அரசியல் எடுக்கிறதுக்கான கையில வச்சிருக்க காரணம் இது. பேப்பர் ஒர்க்குக்காக தான் நீங்க எஜுகேஷனுக்கான ஃபண்டை நிறுத்தி இருக்கீங்களா சார்? நீங்க புதிய கல்விக் கொள்கையில சேர்றேன்னு சொல்றாங்க, அது உண்மையா இல்லையா? அப்படி நிர்பந்தம் வந்தது உண்மையா இல்லையா? திமுகவை சார்ந்தவர் இல்ல, அரசியல் சாசனம் குறித்தெல்லாம் திமுகவை சார்ந்தவர் பேசினார். நீங்க எத்தனை வகையான சட்டங்களை, மசோதாக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாடு? தமிழ் புதிய தேசிய கல்விக் கொள்கை மட்டும் அல்ல, நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன், நீட், ஆர்டிகல் 370, நான் பட்டியலிட முடியும். 20க்கும் மேற்பட்ட திட்டங்களை, மசோதாக்களை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப சமீபத்துல நான் ஒரு இடத்துல போறேன், இதுக்கெல்லாம் பேசிக்கா ஒரு கேள்வி இருக்கு. இப்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த முரண் இருக்கு அப்படின்னா அது புரிஞ்சுக்க முடியுது. அதுல ஒரு அரசியல் காரணங்களை நீங்களே சொல்றீங்க. அந்த அரசியல் காரணங்களுக்கு கூட பதில் காரணங்களை வச்சுட்டு போயிடலாம். ஆளுநருக்கு இதுல அரசியல் காரணமே கிடையாது. ஆளுநர் ஏன் சொல்கிறார்? அதுதானே கேள்வி. இல்லைங்க, நீங்க வெளி பார்வையிலிருந்து பாக்குறப்போ ஒரு கவர்னராக அவருடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை மட்டும் சொல்லல, அறநிலையத்துறை பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காரு. தமிழ்நாட்டுல எல்லாரும் சாதாரண ஒரு மனிதனுடைய மனதில் இருப்பதை கவர்னர் எதிரொலிக்கிறார். இப்ப நான் சமீபத்துல கோயம்புத்தூர்ல வடவள்ளி பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, சின்மியா என்ற ஒரு பள்ளிக்கூடம். அங்க மாணவர்கள் ஒரு நாள் எல்லாரும் இந்தியை எதிர்த்து போராடி கொண்டு எல்லாம் ஊர்வலம் போறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு 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 அரசு சார்புல ஒரு அரசனுடைய துணையோடு நடக்கின்ற ஒரு பள்ளியில மாணவர்களை பள்ளி கல்வித்துறையானது இந்தியை எதிர்த்து போராட அனுமதிக்கிறது. ஹிந்தி மீதான வெறுப்பை திணிக்கிறது. வெறுப்பை அரசு இந்த மாதிரி திணிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஒட்டுமொத்த கல்வியுடைய தரமே இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட முடியுமா சார்? நம்ம இது வேற ஒரு கான்டெக்ஸ்ட்ல பேச வேண்டிய ஒரு விஷயம். நம்ம கல்வியுடைய தரத்துக்கு நீங்க மத்திய அரசு கொடுக்கிற டேட்டா எல்லாம் பாருங்க. இல்ல, மத்திய அரசுடைய டேட்டா என்ஐஆர்எஃப் இருக்கட்டும், எல்லாத்துலயும் தமிழ்நாட்டுக்கு முக்கிய இடம் கொடுத்துறீங்க. டேட்டாவில எல்லாம் தமிழ்நாடுக்கு முக்கியத்துவம் இருக்கு, முக்கிய இடம் இருக்கு. ஆனா டிபேட்ல பேசும்போது தமிழ்நாடு அரசு செய்யலன்றீங்க. நீங்க பொது பார்வையா நீங்க இன்னைக்கு கல்வி தரம் குறித்து மட்டும்தான் பேசுறீங்க. பட் மேல இருந்து பாக்குற கவர்னர் அவர்களுக்கு பள்ளிக்கூடத்தினுடைய இன்றைய நிலை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்கிறது, 2, மாணவர்கள் எப்படி தூண்டுகிறது, 3, இன்னைக்கு மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது என்ன விதத்துல பாக்கணும்? நீங்க
இப்ப இருந்தே மாணவர்களை தங்களுடைய அரசியல் வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துகின்ற திட்டம். அதனால நீங்க வந்து கல்வியிலையும் கூட அரசியலை சார், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லயும் அந்த திட்டம் இருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து தான் அந்த திட்டம் இங்க வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது ப்ரோக்ரசிவ் கண்ட்ரீஸ், ப்ரோக்ரசிவ் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே அதை வச்சிருக்கிறாங்க. அத அப்ப மத்திய பிரதேசத்துல உடனடியாக இங்க கொடுத்த உடனே அங்கே வந்து அன்றைய முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌகான் கொடுத்ததுக்கு பின்னாடி வாக்கு வங்கி தான் இருக்குன்னு பாக்குறீங்களா? சுவிதா, நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு சரி செய்யாம, தேவையான உட்கட்டை வசதியை நீங்க ஏற்படுத்தாம, மாணவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா நீங்க சமயத்தோட பாத்துருப்பீங்க, ஒவ்வொரு ஸ்கூல்லயும் கஞ்சா போதைங்கிறது. தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல இருக்கிற கட்டமைப்பு, காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டத்தை விட இதை விட வேற எந்த திட்டம் பெரியதா மற்ற மாநிலங்கள்ல இருக்குன்னு சொல்லுங்க. கேட்டு சரிதா, நீங்க ஒரு கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றதுலயே நீங்க கொடுக்க பண்ண எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு 1000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க ஒரு மாணவனுக்கு அப்படின்னா, அது எந்த வகையில இதெல்லாம் நீங்க சரி பண்ணாம அது எந்த வகையில அதுக்கு பயன்படுத்தும்? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வருகின்ற ஒரு மாணவனுக்கு தேவையான ஒன்று இன்றைக்கு கல்வியை கொடுங்க, அதுல தரத்தை அதிகப்படுத்துங்க. அப்படிங்கிறப்போ நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறது அரசியலா தான் பார்க்கணும். இது எல்லாம் இப்ப 1000 ரூபாய் கொடுக்கறதுனால மாணவர்கள் கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்க இதன் மூலமா? மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத பிஜேபி எதிர்க்குதா? நேரா கேளுங்க. 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மாணவர்களுக்கு கொடுக்க கூடாதா? நீ எதை செய்யணுமோ அதை செய்யாம இததான் செய்யணும்னு நீங்க கொடுக்க வேண்டிய நிதி, மத்திய அரசும் மாநில அரசும் ஒப்புக்கொண்ட SSA திட்டத்துக்கான நிதிய நீங்க இன்னொரு ஸ்கீம்ல சேர்ந்தீங்கன்னா தான் கொடுப்பேன்னு சொல்றது எப்படி? நீங்க ஏன் மாணவர்களுக்கு கொடுப்பேன்னு கேக்குறது எப்படி? ரெண்டையும் மக்கள் பாப்பாங்க. இல்லைங்க, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 32 மாநிலங்கள் இருக்கின்ற அனைத்து அமைப்புகளும் நம்மள்கிட்ட கையெழுத்து போட்டிருக்காங்க. கையெழுத்து போடாத இந்தியால எதுவுமே இல்லை, எல்லாரும் போட்டாச்சு. நீங்க தமிழ்நாடு மட்டும் அந்த திட்டத்துல சேர மாட்டோம் அப்படின்னா என்ன உங்களுடைய கொள்கைன்னு கேக்குறேன். இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்க, இந்திய விரும்பி படிக்கிறவங்க படிச்சுட்டு போறாங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, இப்ப பிரச்சனை வந்து இந்திய படிக்க வைக்கிறது மட்டும்தான் பிரச்சனையா சார்? அதாவது கல்விங்கிறது வெறும் இந்தி இல்ல சார், அது ஒரு மொழி, அதை எப்படி வேணாலும் கத்துக்கலாம். நீங்க திரும்ப திரும்ப இந்தியிலே வந்து நிக்கிறீங்க. இது இந்தி பிரச்சனை இல்ல சார், பல மாணவர்களுடைய கனவு, வாழ்க்கை, அவர்களுடைய மேம்பாடு சம்பந்தப்பட்டது. நீங்க திரும்ப திரும்ப இந்தி தேவைங்கிறவங்க படிச்சுக்கலாம் சார். நீங்க வெறும் இந்தியாவே ஒட்டுமொத்த கல்விக் கொள்கையையும் நீங்க பாக்குறீங்க. எங்க மும்மொழி கொள்கை இருக்கிறப்ப நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க வேண்டியதானு கேக்குறாங்க. சரி, மும்மொழி கொள்கை அமல்ல உள்ள மாநிலம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அனைவரும் இந்தி பேசுகின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இன்னைக்கு ஆட்கள் பற்றாக்குறை, வட இந்தியர்களுக்கு தான் நம்முடைய தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது, விவசாயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறப்போ ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டு சார், அதுக்கு ஹிந்தி கத்துக்கிறதுக்கு வழி எவ்வளவோ இருக்கு சார். அப்ப அங்க இருந்து வர்றவங்க தமிழ் கத்துக்க சொல்றீங்களா? எத்தனை சரி சார், உங்க கவனத்துக்கே வர்றேன், உங்க நல் எண்ணத்திற்கே நான் வரேன். எத்தனை மாநிலங்கள்ல, இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல நீங்க தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போறீங்க, நீங்க சொன்ன உதாரணத்தையே சொல்றேன், அங்க தமிழ் கத்துக்கங்கன்னு சொல்லி நீங்க இதே மாதிரி அங்க பேசிட்டு நிதியை நிப்பாட்டி வைங்க. அதிகபட்சமா இந்தியாவில் 6, 7, 8 மாநிலங்கள்ல பேசப்படுகின்ற மொழியாக இருக்கிறது. நீங்க அப்ப போய் இதே மாதிரி நீங்க கல்வி கொள்கையையும் மொழி கொள்கையையும் இந்தி கொள்கையா பாக்குறீங்க சார். லாங்குவேஜ் அதிக அளவில் பேசப்படுகிறதோ, எந்த மொழி ஒரு தேசிய மொழியா இருக்கிறதோ, எந்த மொழி எல்லாருக்கும் பொதுவான மொழியா ஏற்கனவே பேசப்பட்டு வருகிறதோ, எல்லாருக்கும் பொதுவான மொழி இல்ல சார், அது எல்லாருக்கும் பொதுவான மொழி கிடையாது. அது எல்லாருக்கும் எப்படி பொதுவான மொழியா மாறும் சார்? நீங்க திரும்ப மாநில கல்வி கொள்கை சார்ந்து கல்வியின் தரம்னா நீங்க இந்திக்கு தான் போறீங்க நேரா. இந்தி மொழி சார், மொழி அறிவு வேற, கல்வி அறிவு வேற சார். நான் திரும்ப சொல்றேன், மொழி அறிவு வேற, கல்வி அறிவு வேற சார். நீங்க கல்வியுடைய தரம் தான் குறைஞ்சிருக்குன்னு சிலபஸ தான் சொல்றீங்க. நீங்க வேறங்கிறது தெரியும். நீங்க மொழி அறிவுங்கிறது தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இருக்கணுமா வேண்டாமான்னு தான் என்னோட கொஸ்டின். அந்த மொழியை படிக்கிறதுனால என்னுடைய வாழ்வாதாரம் மேம்படும். நான் இன்னொன்று சொல்றேன் சுகிதா, நான் 25 ஆண்டு காலம் வட இந்தியா, குஜராத், மகாராஷ்டிரா எல்லா இடத்துலயும் சுற்றுப்பயணம் பண்ணிருக்கிறேன் சார். அவர்கள்ட்ட அந்த மொழி இருக்குங்கிறதுனால நாம அந்த மொழியை ஒழுங்கா அரசு பள்ளியில கத்து கொடுக்கலங்கிறதுனால எந்த இடத்துல தமிழ்நாட்டுடைய கல்வி குறைஞ்சிருச்சு? இல்ல நீங்க நான் ஒரு முழுசா முடிக்க விடுங்க.
நான் இருந்திருக்கிறேன், சுற்றுப்பயணம் செய்ய பொழுது அதிகபட்ச மக்களால் பேசுகின்ற மொழியாக பொது மொழியாக ஹிந்தி இருக்கிறது. இன்னொன்னு சொல்றேன், கோயம்புத்தூர்ல அது குறிப்பா தமிழ்நாட்டுல இங்கிருந்து நிறைய ஜவுளி தொழில்கள் இங்கிருந்து தொடர்பு குஜராத் இருக்காங்க, மகாராஷ்டிரா இருக்கிறாங்க, பல இடங்களில் உத்தரப்பிரதேசம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு தொழில முடங்கி போனதுக்கு முக்கியமான காரணம் மொழியாக இருந்தது. அவங்களுக்கு ஹிந்தி பேச அப்ப அத நேரா சொல்லிரலாம்ல சார், நீங்க இந்திய வந்து நீங்க கட்டாயப்படுத்தல, அதனால தான் நாங்க நிதி கொடுக்கலன்னு சொல்லிரலாம்ல. அத ஏன் சொல்ல மாட்டேங்கறாங்க அரசு? ஏன்னா இல்லைங்க, புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏற்றுக்கொண்டால் தான் நாங்க தருவன் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. இல்ல, புதிய கல்விக் கொள்கைனா மற்ற அம்சங்கள் பாலச்சந்திரன் சார் குறிப்பிட்டாரு, அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை பேசலாம்னா பேசலாம்னாரு. நீங்க அத பத்தியே பேச மாட்டேங்கிறீங்களே, மொழிய பத்தி மட்டுமே பேசுறீங்க. கல்விக் கொள்கைங்கிறது வெறும் மொழி சார்ந்தது மட்டுமல்ல. ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயங்கள்ல அது எல்லாமே நல்ல விஷயம் தான், அதுல கெட்ட விஷயம் ஒண்ணுமே இல்லைங்க. அது சரி பண்ணக்கூடிய இடத்துல தான் மத்திய அரசு. பாலச்சந்திரன் சார் ரொம்ப நேரமா குறுக்கிட்டீங்க, உங்கள்கிட்ட தான் அவர் குறுக்கிட்டாரு. நீங்க அதையும் இல்ல அதுக்கும் சேர்த்து நீங்க சொல்ல போறீங்க சார். உங்களுக்கு நேரம் தரேன், அவர் எதுக்கு குறுக்கிட்டாரோ அதுக்கும் நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நேரம்